அம்மா ஏன் எல்லாம் டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா. என்ன அப்பா என்னப்பா உடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்ல ரங்கா, நீ வாயே கொஞ்சம் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இத பாரு, நான் சொல்றதை நீ பொறுமையா கேட்கணும். தாம் தும்னு குதிக்கப்படாது. என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும். ஆரம்பத்திலே நீ இப்படி சத்தம் போட்டா நான் எப்படி விஷயத்த சொல்றது? சரி, என்ன விஷயம் சொல்றோம்? ஒன்னும் இல்ல ரங்கா, நம்ம விஷ்ணு இருக்கானோ இல்லையோ, என்ன அவன் வந்து என்னடி என்னாச்சு? அது வந்து நம்ம விஷ்ணுவுக்கு என்னாச்சு? விஷ்ணு கொன்னு ஆகல. சொல்லு. ஒரு பொண்ணு லவ் பண்ண. ஏய், என்ன அது வழக்கமில்லாத வழக்கமா பொம்பராட்டிய கை நீட்டி அடிக்கிற? உங்களை அடிக்க முடியாது, அதான் இவளை அடிக்கிறேன். தோ வந்து நிக்கிறான் பாரு, பிரம்மஹத்தி. யாருடா அவன்? யாரு அவ? பேர் என்ன சொல்லி தொலை. மீனாப்பா, லீனாப்பா. கிறிஸ்துவச்சியா? பெருமாளே பெருமாளே. என்ன ஆனது ஆயிடுத்து, போய் குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். காரியம் பண்ற. எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்ன பொறுமையா இருக்குது? இங்க பாரு, நம்ம கிருத்திகா இருக்காளோன்னு. அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்லடா. அவ யாரோ ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் பண்ணும்போது அது தப்பா வேற நம்பருக்கு போயிடுது. ஒரு ரவுடி அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிட்டான் போல இருக்கு. அவன் அதுல இருந்து இவளை துரத்தி டார்ச்சர் பண்றான். முளைச்சி 3 நாள்ல விடல. இவளுக்கு செல்போன் வாங்கி கொடு, நீங்க சப்போர்ட். அதுவும் என் சீரிஸ் 5 மெகா பிக்சல். இப்ப நல்ல அனுபவிங்க. குழந்தை ஆசைப்பட்டாளேன்னு சொல்லிட்டேன். யூசுவலா ரவுடி பசங்க தான் பொம்னாட்டிக்கு எஸ்எம்எஸ் பண்ணி துரத்துவா. ஆனா நம்ம பொண்ணு ரவுடி பசங்களுக்கே எஸ்எம்எஸ் பண்ணி துரத்துறா. சபாஷ். சாரிப்பா, இனிமே அது மாதிரிலாம் நடக்காதுப்பா. இனிமே நடக்கிறது என்னமா இருக்கு? நினைச்சாலே பத்தின்னு எரியுது. அவன் கிறிஸ்துவச்சியை லவ் பண்றான், இவன் ரவுடிகளுக்கு எஸ்எம்எஸ் பண்றான். கன்றாவி கன்றாவி. எல்லாரும் இங்க போங்க. கண்ணு முன்னாடி இன்னும் அப்படி எரியுது. போங்க இங்க இருந்து. டென்ஷன் பாஸ்கர் வரலையா? குழந்தை மேட்டர்லாம் சப்பா மேட்ரு. எங்க பாஸ் வர மாட்டாரு, நாங்க தான் டீல் பண்ணுவோம். அவரை விட அமௌண்ட் கம்மி தான். குழந்தைங்கிறத காட்டு. குழந்தை உள்ள இருக்குது பாஸ். அமௌண்ட்டை ரெடி பண்ணி வை. துண்டு இருக்கும், நீ தூக்காத, நானே தூக்கிறேன். போகலாம். என்னங்கடா தெரியாம பண்ணிட்டப்பா. ஏண்டா அடி வாங்குறது கடி வாங்குறது நானு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் நீங்களா? அது சாதாரணமான குழந்தை இல்ல பாஸ், பயங்கரமான குழந்தை பாஸ். பாஸ், அதோட டென்ஷனை எங்களால குறைக்க முடியல பாஸ். ஏண்டா ஒரு குழந்தையோட டென்ஷனை குறைக்க முடியல, நீங்கன்னா ஒரு அசிஸ்டன்டா? ஒரு அசிஸ்டன்ட் இல்ல பாஸ், 3 அசிஸ்டன்ட்ஸ். அம்மா ஜில்லு, நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு நில்லு. பாப்பா 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 பாப்பா, என்ன இந்த கேனுல பாலு? பாப்பா ஏமா இது எங்க நடந்துச்சு? இது என் குழந்தைங்க. ஏமா ஒரு திமிங்கலத்தை காட்டி குழந்தைங்கிற? ஊரே குடிக்க வேண்டிய பாலை இது ஒத்தால தீப்ப போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, என் குழந்தைய அழைச்சிட்டு. ஆமா, இப்போ குழந்தைய கண்ணு வச்சாப்புல சீர் அடிக்க போகுது. இத மிதிச்சாலும் ஒண்ணாகாதுமா. யானை சவாரிமா? என்னம்மா கேக்குறேன் உமே? அவனுக்கு யானை சவாரி போகணுமா? ஏமா ஒரு யானையே யானை மேல ஏறி போனா என்னமா அர்த்தம்? அது இல்லைங்க, அவனுக்கு தினம் ஒருத்தரை குனிய வச்சு அவங்க மேல ஏறி 1 கிலோமீட்டர் யானை சவாரி போனாதான் குளிப்பா. ஏமா பூனை சைஸ்ல இருக்கிற என் மேல யானை சைஸ்ல உள்ளவன் ஏறினா நான் தாங்குவேனாமா? இவன் யானை மேல ஏறினானா யானை செத்து போகுமா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் பையன் உங்க முதுக மேல ஏறி யானை சவாரி செஞ்சாதான் அவன் டென்ஷன் குறையும். குனிங்க, நல்லா குனிங்க. நல்லா குடிக்கிறதா? தனி பெண்ணா போகுதா? ஹலோ, குட் மார்னிங் மிஸ்டர் ராஜா. ஹலோ சார். ஹவ் சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன மேட்டர் சார்? ஒரு பர்சனல் மேட்டர் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என் பொண்ணு கிருத்திகா காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தமாஷா எஸ்எம்எஸ் பண்ணி பை மிஸ்டேக் அந்த எஸ்எம்எஸ் பால்பாண்டிக்கு போயிடுச்சு. பால்பாண்டி வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ரகலை பண்ணுறாப்பா. அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு வந்து உங்கள் பொண்ணோட செல்லு காணாத போயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சோனியா சோஃபி, வெல்கம் சார். பாய் பாய். என்னடா விஷயம்? அண்ணா தலை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. அவ்வளோதானே? பொண்ணு யாரு? பொண்ணோட வீடு எங்கன்னு சொன்னால் தட்ட மாற்றிடலாம். அண்ணே அதில் தானே ஒரு சிக்கல்.
என்னல சிக்கலு முக்கலுன்னு அந்த பொண்ணு ஐயங்கார் பொண்ணுண்ணே. இருக்கட்டும். அந்த பொண்ணு இன்னும் தலை காதில் ஏற்றுக்கலண்ணே. அதனால என்ன, அவன் அப்பா அத்தாக்கிட்ட பேசி முடிச்சிருவோம். பொண்ணோட அப்பா அந்த ரங்கராஜன் ஐஆர்எஸ் தானே. அவனா சரியான சண்டி மாடாச்சே, எதுக்கு அடங்க மாட்டானே. வாயா ஆபீசரு. சார் உங்க தம்பியை ஏசி ஐயா கூட்டு வர சொல்லிருக்காரு. யோ, என் தம்பியை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறியா? யோ, என் தம்பியை ஒன்ன நம்பி தான் அனுப்பிச்சு விடுறேன். என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சு என்ன பத்தி தெரியுமில்ல? சரி, கூட்டிட்டு போங்க. வாங்க தம்பி. தம்பி, எதுக்கும் பயப்படாத. யார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், வீட்டுல பெரியவா இல்லையா? அப்பா. என்னம்மா, என்னாச்சு? யார் வந்திருக்காங்க? குழந்தைய யாரோ மிரட்டி இருக்காங்கப்பா. யாருன்னு போய் பாரு. சரியான காட்டு மிரண்டியா இருப்பான் போல் இருக்கு. யாரு மேன் காட்டு மிரண்டி? சாரி சார், நீங்களா? உள்ள வாங்க. நான் உள்ள வரல. உள்ள வாங்க, உள்ள வந்தாலே please. பாவம். ஏதோ என் பிள்ளை என்ன தெரியாம பண்ணிட்டா. நான் வரமாட்டேன் உள்ள. ஏன் இப்படி மூர்க்கத்தனமா பேசுறீங்க? யார் மூர்க்கத்தனமா பேசுறது? காட்டுவாசி மாதிரி யார் யாரோட வேணாலும் இருக்கலாம், யார் யாரோட வேணாலும் போலான்னு சொல்ற நீங்க என்ன பார்த்து மூர்க்கன்னு சொல்றீங்களா? ஏன் அனாவசியமா பேசுறீங்க? ஆமாமா, நீங்க அவசியமா தான் பேசுறீள். ஏதோ சின்ன பசங்க தெரியாதனமா பண்ணிடுதுன்னா ஆத்துல உள்ள பெரியவாளை கண்டிச்சுக்கோனா அது எப்படி பரம்பரை வழக்கம் இல்லையோ? அதான் இப்படி பேசுறேன். ஏய் மிஸ்டர், நாக்கு அடக்கி பேசு. நான் நாக்கடக்கி பேசுறேன். பேஷ் பேஷ். இந்த ஆத்துல பொம்மநாட்டி ராஜ்யம் போல இருக்கு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இங்க எதுவுமே சரியில்லை. ஜாதி மத பேதம் இல்லாம இருக்கிறது தப்பா? பேஷா இருங்கோ. என் பிள்ளைடான விட்டுருங்கோ. வேற யாராவது இழிச்சவன் இருந்தா உமா பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்கோ. சார், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருக்காங்க. என் உயிரை எடுத்தா தான் அவ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். இதுதான் உங்க முடிவா? ஆமா. என் பிள்ளையாண்ட தயவு செஞ்சு மறந்துருமா. என்ன எப்படி சேமமா இருப்ப. ராஸ்கல், மாடா மனுஷனாடா நீ? ஏடா இது கழுத்துல? யோ, லாக் பண்ணுங்க. அங்க பொறுக்கி இங்க பொறுக்கி லாஸ்டா டிபார்ட்மெண்ட் ஆளு பொண்ணு மேலே கை வச்சா நீ. யோ, என்ன நினைச்சிருக்கீங்க? என்னையா கொல்ல பாக்குறீங்களா? உங்க ஏசி என்ன நினைச்சிருக்கா? யோ அட்வொகேட், எங்கயா படுத்திருக்க? யோ, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என் தம்பி வரல உன்னை கொண்டே போடுவேன். மகிட்டே பணத்தை வாங்கி சாப்பிட்டு போலீஸ்கார புத்தி பாத்தியா? வெல்கம் மிஸ்டர் ரங்கராஜன், ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ பை த பை, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் நீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நான் என் கடமையை தான் செய்றேன். நோ, அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு இங்க வர சொல்லியிருக்கேன். உயிரை கொடுத்தாலும் அந்த நம்பிக்கையை காப்பாத்துவார் சார். உண்மையை தானே சார் சொன்னேன். சோ டெல் மீ சார். அந்தமான் தீவுகள்ல சுனாமி வந்து பேரழிவு ஏற்பட்டது இல்லையா? எஸ் சார். அதனால அங்க இருக்கிற மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அரசாங்கமும் தனிப்பட்ட என்ஜிஓக்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பரிதாபமான சூழல்ல கூட ஊழல் விட்டு வைக்கலைங்கிறது தான் ரொம்ப துரதிர்ஷ்டமான விஷயம். சில பேர் மனிதாபிமானம் பார்க்காம கொடுக்கிற பணம், மருந்து, உணவுல கூட கை வச்ச குடும்பக்காரங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரியால தான் முடியும். அதனால நீங்க சார், நீங்க அந்தமானுக்கு அனுப்ப போறீங்களா? ஆஃப் கோர்ஸ். இல்ல, நமக்கு வேண்டாதவங்கள தான் அந்தமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நோ, இட்ஸ் நாட் எ ட்ரான்ஸ்ஃபர். அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சவனா வந்துட வேண்டியதுதான். எப்போ சார் கிளம்பணும்? தட்ஸ் ஃப்ரீ. ஹலோ, யாரு? மயில்சாமி பேசுறேன் சார். என்ன விஷயம் சொல்லுப்பா. சார், ரங்கராஜ சார் அந்தமான் போறதா பேசிட்டு இருக்காரு சார். என்னது அந்தமானா? ரங்கராஜா அந்தமானுக்கு போறானா? என் தம்பி பட்டு அடிக்க அவனை சும்மா விட மாட்டா. எல்லாரும் மொட்டை மாடியில் என்ன பண்ணிட்டு இருக்காள்? ஏமா லட்சுமி எங்க? கோவிலுக்கு போயிருக்காடா. நான் வந்ததும் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டேள். நீங்க நிம்மதியா பேசுங்க, நான் போறேன். என்ன நம்பி வளர்றேன்? பின்ன என்னப்பா, நான் என்னமோ உங்களுக்கு ஆகாத மாதிரி இல்லை ஃபீல் பண்ணுறேன். பொண்ணு பிள்ளைங்களை ஒழுக்கமாக வளர்க்கணும், அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இதான ஒரு தோப்பனாரோட கடமை. சின்ன வயசில் நீங்கள் போதிச்சபடி ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறது தானே ஒரு மகனோட கடமை. கடமை தவறாதவனா இருக்கிறது தப்பா? அது தப்பு இல்லைப்பா. காலம் மாறிட்டு இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். சுய புத்தியை மாற்றிக்கிறது தப்பு இல்லையா? நாம் ஒழுக்கமாக இருக்கிறத விட்டுட்டு
சூழ்நிலையை சாக்கா வச்சுட்டு டேய் சூழ்நிலைங்கிறது அவ அனுபவத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சொல்லி தெரியப்படுத்த முடியாது. என்னமோ சொல்லுங்கப்பா, நான் அந்தமான் கிளம்புறேன். என்னடா ரங்கா இது கொலை குத்தவாளி மாதிரி? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளி தானே. அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இனிமே நாங்க நீங்க சொல்றபடி நடப்போம்ப்பா. குட். அப்பா நான் அந்தமான் போயிட்டு 10-15 நாள்ல வந்துடுவேன். சரிப்பா. என்னப்பா சொல்ற? என்னமோ ஏதோ நான் ரொம்ப பதறி போயிட்டேன்ப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரிப்பா, நான் புறப்படுற வேலையை பார்க்குறேன். சரி ஓகே. சரிப்பா. ஜி சொல்லுங்க முருகானந்தம், என்னாச்சு? என்னாச்சா? அந்தமான்ல நடந்த மறுசீரமைப்பு பணியில ஊழல் நடந்திருக்குதா கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்குது. அதனால விஜிலன்ஸ் ஆபீசர் ரங்கராஜனை ரகசியமா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம அரசாங்கம். அதனால என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே அந்த ஆளு அநியாயத்துக்கு நல்லவர். இதுல நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு உங்களோட சேர்ந்து நானும் கம்பி பண்ண வேண்டியதான். ரங்கராஜனை நான் பாத்துக்கிறேன். அது எப்படி அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க ஊழல் செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா? அது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதை எனக்கு தெரியாம மறைச்சிருக்கீங்க. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு சார். என் சைடுல ஓகே, உங்க சைடுல விஷயம் லீக் ஆகாம பாத்துக்கோங்க. என் சைடு விஷயத்தை போட்டு உடைக்காம இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணும். நான் இந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஊர்லயே போய் நான் செட்டில் ஆயிடுறேன். அப்படி இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல? சரி, ஒரு கை கொடுங்க, நீங்க கேட்கறத போட்டு தரேன். வாங்க மேல வாங்க. ஏய் வேலையா போட்டு வேலையை பேசுறடா. ஏய் சூப்பர் ஜி. ரங்கராஜனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் எல்லாரையும் ஒரு லிஸ்ட் எடு. கண்டிப்பா. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஓகே ஜி. ஹலோ சார், நமஸ்காரம். நான் ரங்கராஜன் பேசுறேன். இங்க அந்தமான்ல நான் விசாரணை பண்ண வரைக்கும் ராணாங்கிறவன் என்ஜிஓ மூலமா வந்த கோடிக்கணக்கான பணத்தை தானே சுருட்டிக்கிட்டு அதுக்கு பதிலாக கள்ள நோட்டுகளை பணப்புழக்கத்தில் விட்டுருக்கான். சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் போய் சேரவே இல்லை சார். அவன் ஊழல் செஞ்சதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என் கையில் இருக்கு. நான் இப்போ ஹெலிகாப்டரில் கிளம்பி நிக்கோபார் ஐலாண்டுக்கு போக போகிறேன். டீட்டெயில்ஸோடு வந்துடுறேன். ராணாவை நம்ம அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஷூர் சார்.